மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தல் இன்று அமைதியான முறையில் நடந்து முடிந்தது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பிரதமர் மோடி ஜனநாயக கடமையாற்றினார். அசாம் மாநிலத்தில் அதிகபட்ச வாக்குப்பதிவு நடந்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படும் நிலையில் மூன்றாவது கட்டமாக இன்று 93 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உட்பட 11 மாநிலங்களில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய பிரதேசம் முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான், சரத்பவாரின் மகள் சுப்ரியா சுலே, காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் உட்பட பல நட்சத்திர வேட்பாளர்கள் களம் கண்டனர். இந்த சூழலில் தேர்தலுக்காக சொந்த மாநிலமான குஜராத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அகமதாபாத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையாற்றினார். இந்தியாவின் தேர்தல் நடைமுறை உலக ஜனநாயகத்திற்கு முன்னுதாரணமாக திகழ்வதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தல் உலக ஜனநாயகத்திற்கு முன்னுதாரணமாக உள்ளது. உலகின் மிக பெரும் பல்கலைக்கழகங்கள் இது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். முன்னதாக தன்னை வரவேற்க கொள்ளுமையிருந்த கூட்டத்தில் குழந்தையை பிரதமர் தூக்கி கொஞ்சியது இணையத்தில் கவனம் பெற்றது. சிறுமி ஒருவர் பிரதமர் உருவப்படத்தை வரைந்து அவரிடம் ஆட்டோகிராஃப் பெற்ற நிலையில் மூதாட்டி ஒருவர் பிரதமருக்கு ராக்கி கட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது குடும்பத்தாருடன் சென்று வாக்களித்தார். கர்நாடக மாநிலம் கலபுர்கியில் ஜனநாயக கடமையாற்றிய காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேர்தலில் காங்கிரஸ் வெல்லும் என நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த முறை தவறிழைத்ததற்காக மக்கள் வருந்துகிறார்கள். காங்கிரஸ் கட்சியை அதிக பெரும்பான்மையுடன் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். கர்நாடகாவில் முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெகதீஷ் ஷட்டர், பசவராஜ் பொம்மை, எடியூரப்பா உள்ளிட்டோர் வாக்கை பதிவு செய்தனர். இதேபோல மகாராஷ்டிராவின் பாராமதி தொகுதியில் சரத்பவார், சுப்ரியா சுலே உள்ளிட்டோர் வாக்களித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சைஃபை வாக்குச்சாவடியில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் மற்றும் அவரது மனைவியும் சமாஜ்வாதி கட்சி வேட்பாளருமான டெம்பிள் யாதவ் வாக்களித்தனர். அகமதாபாத்தில் செல்வந்தர் கௌதம் அதானி, மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரில் ரிதேஷ் தேஷ்முக், நடிகை ஜெனிலியா தம்பதியினர் வாக்களித்தனர். செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். முதல் மற்றும் இரண்டாம் கட்ட தேர்தலில் பதிவான வாக்குப்பதிவு குறித்த இறுதி நிலவரத்தை நீண்ட தாமதத்திற்கு பின்னர் பல நாட்கள் கழித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டது பல்வேறு தரப்பிலும் சர்ச்சைகளையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியது. தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையும் செயல்பாடுகளும் அணுகுமுறைகளும் கவலை அளிப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் நிலையில் மூன்றாம் கட்ட தேர்தலில் பதிவான வாக்குப்பதிவு குறித்த இறுதி நிலவரத்தையாவது தேர்தல் ஆணையம் காலம் தாழ்த்தாது விரைந்து வெளியிடுமா என்கிற கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. ரஞ்சித், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.